அதனால மழை அதிகமான இங்க வந்துடாத. இந்த காட்டுக்குள்ள ஏன் தனியா வந்த? ரயில் நின்னப்ப இறங்கி வேற பெட்டிக்கு போக முயற்சி செய்தேன். அதுக்குள்ள ரயில் புறப்படுச்சு. இங்க விளக்கு எரிஞ்சது. விளக்கு எரிஞ்சா வந்துடாத. எல்லாம் பொம்பளைக்கு வரக்கூடாது. போயிடு போயிடு. சார் மழை ரொம்ப அதிகமாயிடும் போல இருக்கு. இந்த இருட்டுல இடம் தெரியாத ஊர்ல நான் எங்க சார் போவேன்? ஏன் சார் என்ன பார்த்தா உங்களுக்கு பரிதாபமா இல்ல? இல்ல, பயமா இருக்கு. உங்களுக்கு கல் மனசுன்னு நினைக்கிறேன். உங்க மனைவிய கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அவங்க நிச்சயமா இந்த நிலைமை என்ன பார்த்தாங்க பரிதாபப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். மனைவியா எனக்கா ஏது யாரு கொடுத்தா? கட்டத்துக்கு முன்னாடி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே. 10-12 தென்னை மரம் பக்கத்துல பத்தினி அப்படி இப்படின்னு. அது வாழ்க்கை நீ அப்படின்னு ஒரு நாவல் அம்புஜா அனந்தராமகிருஷ்ணன் எழுதுனது. நான் ஏதாவது ஒரு கதையை படிச்சேன்னா அந்த கதாபாத்திரமாவே மாறிடுவேன். நல்ல கதையா சார்? ஒரு 30 பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் கதையிலே சூடு பிடிக்குது. அது என்ன ஆகுது? ரகு ரகுன்னு ஒரு பாத்திரம், தாசில்தாருடைய மகன். அவன் தான் கதாநாயகன். அவன் என்ன பண்றான்? தாலுகா ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு பியூனோட பொண்ணை லவ் பண்றான். 2 பேரும் என்ன பண்றாங்க? என்ன கதை சொல்லிக்கிட்டே இருக்க, கேட்டுக்கிட்டே உள்ள வர்ற. இங்கே தங்குறது ஐடியாவா? மன்னிச்சுக்கங்க சார், நாளைக்கு ரயில் கிடைச்சு நான் போற வரைக்கும் இங்க தங்க அனுமதிச்சீங்கன்னா. முடியாது. இந்த பாழா போன ஊர்ல ரயிலே நிக்காது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ராத்திரி தான் நிக்கும். அதுவும் டிரைவருக்கு இஷ்டம் இருந்தா. அது வரைக்கும் நீங்க தங்குறதாவது நோ 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 நோ. போ 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 போ. சார் இந்த ஒரு ராத்திரி மட்டுமாவது. என்ன நீ அடம் பிடிக்கிற? இப்ப மரியாதை போற, நான் ஓடி சத்தம் போட்டுருவேன். போ 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 போ. ரொம்ப நன்றி சார். வரேன். இடிக்குது இல்ல? இந்த இடியில எங்க போவ? எங்கேயாவது மரத்தடியில ஒதுங்க வேண்டியது. ஒண்ணு செய்வோமா? ராத்திரி இங்கே படுத்துக்க. பொழுது விடிஞ்ச உடனே எடுத்து ஓடிடணும். வா. வேற சுந்தரியா? இது சுண்டு தலையை தோட்டிக்க. இது வேட்டி புடவையா சுட்டிக்க. ஆமா, இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த நடு ராத்திரில ஏன் ரயில விட்டு இறங்க? ஏங்க தலையை தோட்டிக்கிட்டேன், அப்புறம் பதில் சொல்லாமா? சொல்லாம தப்பு இல்லையே. எங்கிருந்தோ வந்தாள் எழிலரசி ராதா. ஆனால் பிரம்மச்சரியத்தின் காவலனான ரகு ராதாவை பார்த்ததும் ஏனோ நிலை தடுமாறினான். அவள் அன்பு கரங்கள் அவனது தேகத்தில் பட்டதும் அவன் துவண்டு விட்டான். மெய்மறந்து தன் இமைகளை மூடி இப்படி ஓர் இன்பம் இருக்கிறதா இவ்வையகத்தில் என்ற எண்ண அலைகளில் சிக்கி தவித்தான். அன்பே என்றாள். உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். வழக்கமா எல்லாரும் சொல்ற வார்த்தை தான். அதான் சிரமம் கொடுத்துக்கிட்டே இருக்கியே. ஆமா, என் கேள்விக்கு பதில் சொல்லியே. இந்த ஊர் தெரியாத ஊர்ல வயசு பொண்ணுதான். வயசு பொண்ணு ஏன் ரயில விட்டு இறங்குற? சார் ரயில்ல வந்துகிட்டு இருக்கும் போது அந்த பெட்டியில ஒரே கூட்டமா இருந்தது, அதனால இறங்கி. ஏன் அடிக்கிற? டிக்கெட் இல்லாம ஓசியில பயணப்பட்டு இருப்ப. டிக்கெட் கலெக்டரை பார்த்தோட புசுக்கிட்டு வண்டி விட்டு இறங்கிட்ட. நீ ஏன் அவரை பார்த்து பயப்படணுங்கிற? டிக்கெட் கலெக்டரை பார்த்தோட புசுக்குன்னு காதுல கை வச்சு கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அருகில் வராண்டி அவன் அறுமுகம் தாண்டி பாடி இருக்க வேண்டியதானே. அவருக்கு உன் மேல பரிதாபம் ஏற்பட்டிருக்கும், சில்லறையும் கிடைச்சிருக்கும். சார் நீங்க ரயில்ல பிரயாணம் செய்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் முருகனை பத்தி பாட்டு பாடினா காசு கிடைக்காது சார். ஜிஞ்சி நாக்கடி பாடணும். ஜிஞ்சி நாக்கடியா? தியாகையர் அப்படி ஒரு பாட்டு பாடி இருக்காரா? ஐயோ சார், அது சினிமா பாட்டு. சினிமா பாட்டா? அத பத்தி எனக்கு தெரியாது. இந்த காலத்துல சினிமாவை பத்தி தெரியாதா? பரவாயில்ல, நீங்க அட்லீஸ்ட் பட்டணம் பக்கமாவது வந்திருக்கீங்களா? பட்டணம்? இந்த பட்டணம் சினிமா இதெல்லாம் அடியோட நான் வெறுக்கிறேன். என்னுடைய உலகமே இந்த தேயிலை தோட்டம் தான். சார் நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. இதுக்கு முன்னால நீங்க என்ன எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? என்ன விளையாடுறியா? திடீர்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச போனா போதுன்னு பரிதாபப்பட்டு இடம் கொடுத்தா பாத்திருக்கியா கித்திரிக்கான்னு கேக்குறிய என்ன? சார் உங்க வெகுளித்தனமான பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன எல்லாரும் மாதிரி நீ சொல்ற? நான் ஒண்ணு வெகுளி இல்ல. நான் ஒரு மாதிரியான ஒரு இது எனக்கு டெம்பர் லூஸ் ஆகி போச்சு. அப்புறம் நான் மொரடான். சரி சார், உங்க கூட எனக்கு எதுக்கு வம்பு?